லூக்கா 12:32 ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார் என்று எழுதியிருக்கு. ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பரமபிதா பிரியமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த பூமிக்கு வந்தார். விடுதலை கொடுக்க வந்தாரு, சுகத்தை கொடுக்க வந்தாரு, மன்னிப்பை கொடுக்க வந்தாரு, ரட்சிப்பை கொடுக்க வந்தாரு. நான் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. ராஜ்யம் அப்படின்னாலே பவர் இல்லையா? ஒரு அத்தாரிட்டி, நமக்கு கீழே எத்தனையோ பேர் வேலை செய்றாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு. அதிகாரிகள்லாம் நமக்கு கீழே வேலை செய்றாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு. அதுதான் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. பரமபிதா பிரியமா இருக்கிறார். அப்போ எல்லாருக்குமா ராஜ்யத்தின் மேல நோக்கம்? யாருக்கெல்லாம் ராஜ்யத்தின் மேல நோக்கமோ அவங்க அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கலாம். அப்போ அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் உடைய ஒரு முக்கியமான பயிற்சி ராஜ்யத்தின் அதிகாரத்தை ஆண்டவரிடம் கேட்பது. நம்முடைய ஆத்துமா வந்து ஒரு ஹார்ட்வேர் மாதிரி. அதுல ப்ரோக்ராமிங்ஸ் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அதுல இருக்கு. இப்போ விருப்பப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்குறோம். அந்த ஆத்துமாவை உண்டாக்கினவர் நம்முடைய ஆத்துமாவை தூக்கிட்டு போய், ஆண்டவரே இதுல நல்ல ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்க, நல்லா இது ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? உடனே உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணும் அப்படின்றார். சி வேணுமா, சி பிளஸ் வேணுமா, ஹடூப் வேணுமா அப்படின்னு சொல்லி பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல என்ன சொல்றோம்? எங்களுக்கு பவர் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம், அத்தாரிட்டி கொடுங்கன்னு கேட்குறோம். ஆமா, அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, வேணுமா உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்க சித்தமா இருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்.